மேடம், இப்போ திருப்பரங்குன்றம்ல தீபத்தூண்ல தீபம் ஏற்றலாம். இந்த நரேட்டிவே தப்பு. முதல்ல அதை நம்ம புரிஞ்சுக்கணும். தீபத்தூணில் எப்போதும் விளக்கேற்றுகின்ற அந்த இடத்தில், நூற்றாண்டுகளாக விளக்கேற்றுகின்ற அந்த இடத்தில் நம்முடைய முதல்வரின் நல்வாழ்த்துகளோடு இந்த ஆண்டும் தீபம் ஏற்றப்பட்டது. அதுதான் உண்மை. நில அளவை கல்லுல தீபம் ஏற்றணும்னு சொல்றது புது கதை. பொதுவாக இந்த கோயில்களுக்கெல்லாம் தல வரலாறுன்னு ஒன்று இருக்கும்ல. இந்த இந்துத்துவ மக்கள், இந்த சனாதன மக்கள், இந்த சங்கிகள் எல்லாம் புதுசாக தல வரலாறு எழுதிட்டு இருக்காங்க திருப்பரங்குன்றத்துக்கு. அதுக்கும் இந்த தீர்ப்புக்கும் பொருத்தி பார்த்தீங்கன்னா சரியா இருக்கும். இது ஒரு புது தல வரலாறு, இது வரைக்கும் இல்லாத ஒரு தல வரலாறு. அதனால இந்த தீர்ப்பை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லைங்கிறது தான் உண்மை. இது தீர்ப்பு தானே தவிர நீதி இல்லை. ஏனென்றால் மதுரையில் இருக்கக்கூடிய அந்த இந்துக்கள், நம்முடைய இந்து சகோதர சகோதரிகள் தான் சொல்றாங்க இது சரியான தீர்ப்பு இல்லை அப்படின்ட்டு. அப்படிப்பட்ட ஒரு கருப்பு புள்ளியான ஒரு தினமாக இந்த தீர்ப்பு வந்த நாளை அவர்கள் உணர்கிறார்கள்.